ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 11. அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம். 45. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. பொருளுரை: அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணருடன் நெருக்கமாக உள்ளான். ஏனெனில் அவன் அவருக்கு மிகவும் பிரியமான நண்பன். மேலும் ஒரு பிரியமான நண்பன் தனது நண்பனின் வைபவத்தை கண்டு மனம் மகிழ்வது போல தனது நண்பரான கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதிலும் அவரால் இத்தகைய அற்புதமான விஸ்வரூபத்தை காட்ட முடியும் என்பதிலும் அர்ஜுனன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். ஆனால் அதே சமயத்தில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னர் தனது களங்கமற்ற நட்பினால் கிருஷ்ணருக்கு பற்பல அபராதங்களை தான் இழைத்துவிட்டதாக பயப்படுகிறான். அத்தகைய பயத்திற்கு காரணம் ஏதும் இல்லை என்ற போதிலும் அவனது மனம் பயத்தால் குழம்பியுள்ளது. எனவே நாராயண ரூபத்தை காட்டும்படி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான். ஏனெனில் அவரால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். இந்த பௌதிக உலகம் எவ்வாறு தற்காலிகமானதோ அவ்வாறே இந்த விஸ்வரூபமும் பௌதிகமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஆனால் வைகுண்ட லோகங்களில் அவர் தனது தெய்வீக ரூபத்தில் 4 கரங்களுடன் நாராயணராக விளங்குகிறார். ஆன்மீக வானில் எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணர் தனது விரிவங்கத்தின் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பெயர்களுடன் வீற்றுள்ளார். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் தோன்றியுள்ள ரூபங்களில் ஒன்றினை காண அர்ஜுனன் விருப்பப்பட்டான். ஒவ்வொரு வைகுண்ட லோகத்திலும் நாராயணரின் ரூபம் 4 கரங்களுடன் உள்ள போதிலும் அந்த 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை அவர் தாங்கியுள்ள விதம் வேறுபடுகின்றது. இத்தகைய 4 சின்னங்களை 4 கரங்களில் வைத்திருப்பதன் மூலம் நாராயணருக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இந்த ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடில்லை என்பதால் 4 கரங்களுடைய ரூபத்தை காட்டுமாறு அர்ஜுனன் வேண்டுகிறான். பதம் 46. மொழிபெயர்ப்பு: விஸ்வரூபமே, 1000 கரங்களுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். பொருளுரை: பிரம்ம சமீதியில் 5:39 இறைவன் ஆயிரக்கணக்கான உருவங்களில் நித்தியமாக வீற்றுள்ளார் என்றும், ராமர், நரசிம்மர், நாராயணர் போன்ற உருவங்கள் அவற்றில் முக்கியமானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக உலகில் எண்ணிலடங்காத உருவங்கள் உள்ளன. ஆனால் முழுமுதற் கடவுளின் அத்தகைய உருவங்கள் அனைத்துக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதையும் அவரே இந்த விஸ்வரூபத்தினை தற்காலிகமாக ஏற்றுள்ளார் என்பதையும் அர்ஜுனன் அறிந்திருந்தான். எனவே அவரது ஆன்மீக ரூபமான நாராயண ரூபத்தை காண அவன் தற்போது வேண்டுகின்றான். பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே என்றும் அவரிடமிருந்தே மற்ற அனைத்து விஷ்ணு ரூபங்களும் தோன்றின என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருப்பதை இப்பதம் உறுதிப்படுத்துகிறது. அவர் தனது சுய விரிவுகளிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. அவர் எண்ணற்ற உருவங்கள் எல்லாவற்றிலும் அவர் இறைவனாகவே விளங்குகிறார். மேலும் தனது எல்லா ரூபத்திலும் அவர் இளைஞனைப் போன்றே பொலிவுடன் விளங்குகின்றார். இதுவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான தோற்றம்.
கிருஷ்ணரை அறிபவன் ஜடவுலகின் கலங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனே விடுபடுகின்றான். பதம் 47. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, எனது அந்தரங்க சக்தியின் மூலம் இந்த தெய்வீகமான விஸ்வரூபத்தை நான் இந்த உலகத்தினுள் மகிழ்வுடன் காண்பித்தேன். எல்லையற்றதும் பிரகாசமிக்கதுமான இந்த ஆதி ரூபத்தை இதற்கு முன் உன்னைத் தவிர வேறு யாரும் கண்டதில்லை. பொருளுரை. அர்ஜுனன் பரமபுருஷனின் விஸ்வரூபத்தை காண விரும்பினான். எனவே தனது நண்பனான அர்ஜுனனின் மீதான கருணையால் பிரகாசமும் வைபவமும் நிறைந்த தனது விஸ்வரூபத்தை பகவான் கிருஷ்ணர் காட்டினார். இந்த ரூபம் சூரியனை போன்று பிரகாசத்துடன் இருந்தது. அதன் பல்வேறு முகங்கள் விரைவாக மாறிக்கொண்டிருந்தன. தனது நண்பனான அர்ஜுனனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே கிருஷ்ணர் இந்த ரூபத்தை காட்டினார். இது மனிதனின் கற்பனைக்கெட்டாத அந்தரங்க சக்தியின் மூலம் கிருஷ்ணரால் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவனின் இந்த ரூபத்தை அர்ஜுனனுக்கு முன் வேறு யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அர்ஜுனனுக்கு இந்த உருவம் காட்டப்பட்டதால் ஸ்வர்க லோகங்களிலும் விண்வெளியின் இதர கிரகங்களிலும் இருந்த மற்ற பக்தர்களும் இதை காண முடிந்தது. இதற்கு முன் அவர்கள் இதை கண்டதில்லை. ஆனால் அர்ஜுனனின் உதவியால் அவர்களாலும் காண முடிந்தது. வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபத்தை கிருஷ்ணரின் கருணையால் இதர பக்தர்கள் அல்லது சீடர்கள் அனைவராலும் காண முடிந்தது. துரியோதனனிடம் கிருஷ்ணர் சமாதானத்திற்காக தூது சென்ற போது துரதிருஷ்டவசமாக அவன் சமாதான கோரிக்கையை ஏற்கவில்லை. அச்சமயத்தில் கிருஷ்ணர் துரியோதனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டியதாக ஒருவர் கருத்துரைத்துள்ளார். ஆனால் உண்மை என்னவெனில், தனது விஸ்வரூபத்தின் ஒரு பகுதியை மட்டுமே கிருஷ்ணர் அப்போது வெளிப்படுத்தினார். அத்தகு ரூபங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட ரூபத்திலிருந்து மாறுபட்டவை. இந்த உருவத்தை இதற்கு முன் வேறு எவரும் கண்டதில்லை என்று இங்கு மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பதம் 48. மொழிபெயர்ப்பு. குரு வம்ச வீரர்களில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்களோ, புண்ணிய செயல்களோ, கடும் தவங்களோ எனது இந்த உருவத்தை ஜடவுலகில் காண்பது என்பது இயலாததாகும். பொருளுரை. இங்கு தெய்வீக பார்வை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகு தெய்வீக பார்வையை யாரால் பெற முடியும்? தெய்வீகம் என்றால் திவ்யமானது என்று பொருள். தேவர்களைப் போன்ற தெய்வீக நிலை அடையாமல் ஒருவன் தெய்வீக பார்வையை அடைய முடியாது. தேவர்கள் என்றால் யார்? வேத இலக்கியங்களில் பகவான் விஷ்ணுவின் பக்தர்களே தேவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் மேல் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் அல்லது கிருஷ்ணரின் அருவ பகுதியையே பரம்பொருளாக எண்ணுபவர்கள் தெய்வீக பார்வையை பெற முடியாது. கிருஷ்ணரை இகழ்பவர்கள் தெய்வீக பார்வையுடன் இருப்பது சாத்தியமல்ல. தெய்வீக நிலை அடையாமல் தெய்வீக பார்வையை அடைய முடியாது. வேறு விதமாக கூறினால், தெய்வீக பார்வையுடைய மற்ற நபர்களும் அர்ஜுனனை போன்று பார்க்க முடியும். விஸ்வரூபத்தை பற்றிய வர்ணனை பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனனுக்கு முன் இந்த விவரங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு பின் விஸ்வரூபத்தை பற்றிய தகவல்கள் சிலவற்றை ஒருவன் அறிய முடியும். உண்மையிலேயே தெய்வீக நிலையில் இருப்பவர்கள் இறைவனுடைய விஸ்வரூபத்தை காண முடியும். ஆனால் கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகாமல் தெய்வீக நிலையை அடைய முடியாது. இருப்பினும் உண்மையான தெய்வீக இயல்பில் இருப்பவர்களும் தெய்வீக பார்வையை உடையவர்களுமான பக்தர்களோ இறைவனின் விஸ்வரூபத்தை காண்பதில் அவ்வளவு விருப்பமுடையவர்கள் அல்ல. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை 4 கரங்களுடன் விஷ்ணுவின் ரூபத்தில் காண விரும்பினான் என்பதும், விஸ்வரூபத்தை கண்டதால் உண்மையில் அச்சமுற்று இருந்தான் என்பதும் முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டது. இப்பதத்தில் வேத யஜ்ஞா யயனீநைஹா போன்ற சில முக்கியமான சொற்கள் உள்ளன. இச்சொல் வேத இலக்கியங்களையும் யாக நெறிகளையும் கற்பதை குறிக்கின்றது. வேதம் என்றால் 4 வேதங்கள்: ரிக்,
யஜுர், சாம, அதர்வ, 18 புராணங்கள், உபனிஷத்துக்கள், வேதாந்த சூத்திரம் போன்ற எல்லாவித வேத இலக்கியங்களையும் குறிக்கும். இவற்றை ஒருவன் வீட்டிலோ வேறு எங்கோ கூட கற்கலாம். அதுபோலவே யாக நெறிகளை கற்பதற்கு கல்ப சூத்திரங்கள், மீமாம்சா சூத்திரங்கள் என சூத்திரங்கள் உள்ளன. தானேகா என்னும் சொல் பொருத்தமான நபர்களுக்கு, அதாவது இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் அந்தணர்கள், வைஷ்ணவர் போன்றவர்களுக்கு தானம் வழங்குவதை குறிக்கும். அதுபோல புண்ணிய செயல்கள் என்பது பல்வேறு ஜாதிகளுக்கு ஏற்ப நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளையும் அக்னிஹோத்ரா போன்றவற்றையும் குறிக்கின்றது. மேலும் உடல் ரீதியான கஷ்டங்களை விரும்பி ஏற்பது தபஸ்யா எனப்படும். எனவே உடலின் கஷ்டங்களை ஏற்றல், தானமளித்தல், வேதங்களை கற்றல் போன்ற பல செயல்களை ஒருவன் செய்யலாம். ஆனால் அவன் அர்ஜுனனை போன்ற பக்தனாக இல்லாவிடில் விஸ்வரூபத்தை காண்பது சாத்தியமல்ல. அருவவாதிகள் இறைவனது விஸ்வரூபத்தை காண்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அருவவாதிகள் பக்தர்கள் அல்ல என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே அவர்களால் இறைவனது விஸ்வரூபத்தை காண இயலாது. அவதாரங்களை படைக்கும் நபர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மனிதனையும் அவதாரமாக அறிவிக்கின்றனர். ஆனால் இவையெல்லாம் முட்டாள்தனமே. பகவத்கீதையின் கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லாவிடில் பக்குவமான ஆன்மீக ஞானத்தை அடைவது சாத்தியமல்ல. பகவத்கீதை இறைவனை பற்றிய விஞ்ஞானத்தின் ஆரம்ப கல்வியாக கருதப்பட்டாலும் இது மிகவும் பக்குவமானதாக இருப்பதால் எது எப்படிப்பட்டது என்பதை பகுத்து அறிவதற்கு இது மிகவும் உதவுகின்றது. போலி அவதாரத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனின் தெய்வீக அவதாரத்தை, விஸ்வரூபத்தை தாங்களும் பார்த்திருப்பதாக கூறலாம். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் கிருஷ்ணருடைய பக்தனாக ஆகாமல் இறைவனின் விஸ்வரூபத்தை காண முடியாது என்பது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் முதலில் கிருஷ்ணரின் தூய பக்தனாக ஆக வேண்டும். அதன் பின் தான் கண்ட விஸ்வரூபத்தை தன்னால் காட்ட முடியும் என்று அவன் அறிவிக்க முடியும். போலி அவதாரங்களையும் அந்த போலி அவதாரங்களை பின்பற்றுவோரையும் கிருஷ்ண பக்தனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौर प्रमानंदे हरे हरि बोल।